வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கட்டமைப்பு என்று உயர்த்தி நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டினை மாற்றிக் காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 213.8 நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கோரிப்பாளையம் சந்திப்பில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974ஆம் ஆண்டில் இதே கோரிப்பாளையம் சந்திப்பில் தேசியம் காத்த செல்வன் தெய்வ திருமன்னார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். இன்று அதே கோரிப்பாளையம் சந்திப்பில் பசும்பொன் தேவர் திருமகனாரின் அரசியல் ஆசான் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரையில் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்போது மதுரை வந்துள்ளார். இன்று காலை கிட்ட 10:30 மணிக்கு மதுரை வந்த முதலமைச்சர் அவர்கள் எல்காட் பகுதியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தற்போது சமுக்கம் மைதானம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தினை தற்போது திறந்து வருகிறார் ஷர்மிளா. அதை சமுக்கம் மைதானத்தில் இருந்து நெல்பட்டி அண்ணா சிலை வரை கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர் நிலத்திற்கு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்பட்டு தற்போது பணிகள் வந்து பாதைகளில் முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வருகிறார். தமிழ்நாட்டு முதல் நெல்பட்டி அண்ணா சிலை வரை கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று ஏற்கனவே 2 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக பெயரிடப்பட்ட நிலைக்கு தற்போது இந்த பாலத்தை தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து வருகிறார் ஷர்மிளா. இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மதுரை மீனாட்சி காலத்தில் அரசு மகளிர் கல்வி நிலையத்தில் அலைக்கட்சிக்கு பங்கேற்கிறார். அதுதான் தற்போது முதல்வர் தற்போது பாலத்தை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திறந்து 1.3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் எளிதாக செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் என்று கூறலாம். ஏனென்றால் மதுரை நகர்பகுதியில் முக்கிய இடமாக கருதக்கூடிய கோரிப்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட போக்குவரத்து நெரிசல் என லட்சக்கணக்கான மக்கள் தினமும் சென்று வரக்கூடிய அந்த நகர்பகுதியில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இந்த திட்டமானது தற்போது முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர் தூரம் இந்த பாலம் அமைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் எளிதாக சென்று வகையில் தற்போது இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக முதல்வர் தந்திருக்கக்கூடிய 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாலமானது திறக்கப்பட்டு வருகிறது. கருதுலாம் மதுரையின் கட்டமைப்பினை மேலும் உயர்த்தியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். நம் மண்ணின் வீரர்களை என்றும் பெருமைப்படுத்துபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் வீரத்தின் அடையாளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தமிழரின் வீர வரலாற்றை போற்றி பாதுகாப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்தது திராவிட மாடல் அரசு. விடுதலை போரில் மருது சகோதரர்களின் தியாகத்தை போற்றும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. தாய் நாட்டின் சுதந்திரம் அது ஒரு சொல் அல்ல, அது தியாகத்தின் தீயில் செதுக்கிய வரலாறு. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக அச்சமின்றி எழுந்த 2 வீர குரல்கள் மருது சகோதரர்கள். ஆயிரத்து 1748ஆம் ஆண்டு பெரிய மருதும் 1753ஆம் ஆண்டு சின்ன மருதும் விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி முக்குளம் கிராமத்தில் பிறந்தனர். சிறு வயதிலேயே படைத்திறனில் சிறந்து விளங்கி வளரி போன்ற அசாதாரண ஆயுதங்களை திறம்பட கையாண்ட வீரர்களாக திகழ்ந்தனர்.
சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் முன்னின்று நடத்திய போராட்டங்களில் மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்தனர். 16/6/1801 அன்று வெளியிடப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்ற அதிர்வூட்டும் வரலாற்று குரலாக ஒலித்தது. 19/10/1801 அன்று சிறை பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 24/10/1801 அன்று தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் தியாகம் தமிழர் வரலாற்றில் என்றும் அழியாத மொழியாக நிலைத்திருக்கிறது. அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் திராவிட மாடல் அரசு சார்பில் ரூபாய் 1.7 கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் ஊராட்சி பகுதியில் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. தியாகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களை போற்றி சிறப்பிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மதுரையில் பிரம்மாண்டமாய் நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பால கட்டுமானத்தை மேற்கொண்ட ஒப்பந்ததாரரை சிறப்பிக்கும் தருணம். ஒப்பந்ததாரர் PKM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு செல்லையா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.